إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تبارك وتعالى إن الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சலவாத்தும் சலாமும் ஹாத்தமுன் நபியின் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்தியவத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் சலஃபு சாலிஹீன்கள் கண்ணிமிக்க இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்ற இந்த பரக்கத்தான நாளில் இந்த பரக்கத்தான இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்துள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் தக்வாவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பானாக. எல்லா விதமான முசீபத்துகள், குழப்பங்கள், கொடிய நோய்கள், எதிர்பாராத ஆபத்துகள், கடன் தொல்லைகள் போன்ற அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் ஹுத்பாவுடைய ஆரம்பத்தில் 3வது அத்தியாயத்துடைய 91வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாருன், நிச்சயமாக யார் அல்லாஹ்வை நிராகரித்து அதே நிலையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அந்த வேதனையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன கொடுத்தால் அல்லாஹுடைய அந்த வேதனையிலிருந்து தங்களை காப்பாற்ற கொள்ள முடியும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம், அவர்கள் எது கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி ஈமான், அதன் பிறகு சாலிஹான அமல்கள். காஃபிராகவே வாழ்ந்து காஃபிராகவே மரணிக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் அந்த அல்லாஹுடைய அந்த வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அத்தியாயம் 3 வசனம் 91. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரும் பணக்காரர் இடத்துல கூட பூமி நிறைய தங்கம் இருக்காது. தங்கத்துடைய மதிப்பு என்னவென்று நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு சின்ன இடத்துல தங்கம் நிரப்பி வைக்கப்பட்டால் அதோடைய மதிப்பு எவ்வளோ இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள்,
மில் உல் அர்தி, பூமி நிரம்ப அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் தங்கத்தை கொடுத்தாலும் அல்லாஹுடைய அந்த வேதனையிலிருந்து அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றால், அப்போ ஒரு பக்கம் பூமி நிரம்ப தங்கத்தையும் இன்னொரு பக்கம் ஈமான் வைத்தால் எது பெரியது? ஈமான் தான் பெரியது. அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமான், இதற்கு மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனைகளை நாம் கொண்டு வரணும். அந்த மறுமை நாளில் பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் அல்லாஹுடைய வேதனையில் தப்பிக்க முடியாது காஃபிர்கள் என்றால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமான் என்பது இந்த பூமி நிறைய தங்கத்திற்கு ஈடானது மட்டுமல்ல, அதைவிட சிறப்பான ஒன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு என்ன செய்து விட்டான் என்று சில நேரங்களில் ஷைத்தான் நமக்கு வஸ்வஸா ஏற்படுத்துவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாருடத்தில் ஈமான் இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் வஸ்வசாக்கள் வரும். உலமாக்கள் சொல்கின்றார்கள், அழகான உதாரணம் சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, பணம் உள்ள வீட்டில் தான் திருட்டு நடக்கும். பணம் உள்ள வீடு, இந்த வீட்டில் பணம் இருக்கு என்று தெரிந்ததான் அங்கே திருடன் உள்ள போவான். பணமே இல்லாத வீட்டுக்கு திருடன் போவானா? அதே போலத்தான் ஈமான் உள்ள உள்ளத்தில் தான் ஷைத்தான் வஸ்வசாவை ஏற்படுத்துவான். ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹுடைய தூதரே, எனக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, நிறைய வஸ்வசாக்கள்லாம் வருது, அது நான் சொல்வதை விட நான் செத்து மடிவது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு வஸ்வசாக்கள் வருது என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஷர்ர ஷைத்தானி ஹத்த ஷைத்தான இலா வஸ்வாஸிஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அதாவது ஷைத்தானுடைய தீங்கு மனிதனுக்கு வஸ்வசா வரைக்கும் மட்டும் நிறுத்தி வைத்த கட்டுப்படுத்திய அல்லாஹுக்கு எல்லா புகழும். மனிதனுக்கு ஷைத்தானால என்ன தீங்கு இழைக்க முடியும் என்றால், அதிகபட்சமாக அவனால் வஸ்வசாக்களை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த வஸ்வசாவுக்கு இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுது பாருங்க. எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை பிரச்சனைகள். அல்லாஹு அக்பர். நாளை மறுமை நாளில் ஷைத்தான் கேட்பான், நான் உன்னை தப்பு பண்ண சொல்லலையே, நான் வந்து உன்னை இழுத்து போகவில்லையே, தப்புக்கு நான் உன்னை இழுத்து போகலை, எல்லாமே நீ தான் செஞ்ச இல்லையா? நீதான் பொய் சொன்ன, நீதான் கொலை செஞ்ச, நீதான் விபச்சாரம் செய்த, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன ஏன் திட்டுற? நான் உனக்கு வஸ்வாசா மட்டும்தான் நான் செஞ்சேன். ஆனால் அல்லாஹு அக்பர், அந்த வஸ்வாசாவுக்கு எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கு பாருங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது ஆக பெரும் நியாமத் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வந்து அதை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஈமான் என்பது நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு நியாமத்து. வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு. எல்லாருமே நஷ்டத்தில் இருப்பாங்க, எல்லோரும் நஷ்டத்தில் இருப்பார்கள். யாரிடத்தில் ஈமான் இருக்கின்றதோ, அதனைத் தொடர்ந்து சாலிஹான அமல்கள் இருக்கின்றதோ, அதனைத் தொடர்ந்து அழைப்பு பணி மற்றும் பொறுமை அவர்களிடத்தில் இருக்கின்றதோ, அவர்கள் அந்த நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். என்றால் இவ்வளோ பெரிய ஒரு நியமத் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40வது அத்தியாயம் சூரத்துல் மூமின் அல்லது சூரத்துல் காஃபிர் என்று அழைக்கப்படக்கூடிய 40வது அத்தியாயத்துடைய 7, 8, 9 ஆகிய வசனங்களை கண்டிப்பாக நம் அனைவரும் படிக்க வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய வசனங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அல்லாஹுடைய அர்ஷை சுமக்கக்கூடியவர்கள் யார்? வானவர்கள்.
அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்பது மகத்தானது. அர்ஷுல் அதீம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ்வுடைய அர்ஷ் மகத்தானது. அப்படி என்றால் அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்களும் மகத்தானவர்கள். அவர்கள் பலசாலிகள். அதைவிட முக்கியம், அவர்கள் அல்லாஹ்க்கு நெருக்கமானவர்கள். எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், 4 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையில் 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷை சுமப்பார்கள். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா என்ற தெளிவான நஸ் இருக்கின்றது. அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் பலசாலிகள். அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை ஹம்து செய்து கொண்டிருப்பார்கள். தஹ்மீத், தஸ்பீஹ் மற்றும் தஹ்மீத். தஸ்பீஹ்னா என்ன? தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தன்ஸீஹுல்லாஹி அனின் நகாயிஸ் வல் உயூப். குறைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவது. யா அல்லாஹ், நீ அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் என்று சொல்வதற்கு பெயர் தான் தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு எந்த குறையும் இல்லை என்பதை சொல்வதற்கு வார்த்தை தான் தஸ்பீஹ். அதே போல தஹ்மீத் என்றால் அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ்வை புகழ்வது. அஸ்ஸனாஉ அலா நிஅமத்தில்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ்வை புகழ்வது, இது தஹ்மீத், ஹம்து என்று சொல்லப்படுகின்றது. இந்த வார்த்தைகள் ரொம்ப, தஸ்பீஹும் தஹ்மீத் என்பதும் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இல்லையா? எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள்! புகாரி, சஹீஹுல் புகாரியில் கிதாபு தஅவாத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 மர்ரத்தின் ஃபி யௌமின் உஃபிரத் லஹு ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்லு ஜபதில் பஹரி. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு நாளைக்கு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் இருக்கு, அல்லாஹ்வுடைய தஹ்மீதும் இருக்கு. இந்த வார்த்தைகளை சொன்னால், 100 முறை சொன்னால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். அது கடல் நுரைகள் அளவுக்கு இருந்தாலும் சரியே. அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு பவர் இருக்கு. இந்த எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் அப்படின்னா, சஹீஹுல் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் خفيفتاني على اللسان ثقيلتاني في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. 2 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள், மொழிவதற்கு மிகவும் இலகுவான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய அந்த மீசான், அமல்கள் எடை போடப்படும் அந்த மீசானில் அந்த வார்த்தைகள் மிகவும் கனமானவைகள். அந்த 2 வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். அப்போ பலசாலியான அந்த வானவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த வானவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டும் அல்லாஹ்வை தஹ்மீது செய்து கொண்டும், அதன் பிறகு ஒரு வார்த்தை வருகின்றது, யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அதன் பிறகு சொல்கின்றான் வ யுமினூன பிஹி, வ யுமினூன பிஹி, அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். நம்பிக்கை இருந்தால் தானே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய முடியும். ஆனால் தஸ்பீஹ்க்கு பிறகு ஈமான் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இதற்கு ஒரு அழகான விளக்கம் இமாம் ஜமக்ஷரி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை அவர்கள் பார்க்கவில்லை, வானவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, இருந்தும் ஈமான் கொள்கிறார்கள். அவ்வளோ நெருக்கமாக இருந்தும்
அல்லாஹுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் அல்லாஹுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய அந்த வானவர்கள் அல்லாஹுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்போ ஈமான் என்பது பார்க்காமல் நம்புவதற்கு பெயர் தான். ஈமான் என்பது என்ன? பார்க்காம நம்பணும். பார்க்காம தான் நம்பணும், அதுக்கு பேர் தான் ஈமான். பனி இஸ்ராயில் சொன்ன மாதிரி அரினல்லாஹ ஜஹரத்தன் லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை நேரடியாக பார்க்காத வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளானார்கள். பெரும் இடி வந்து அவர்களை அழித்தது நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆக பார்க்காமல் நம்பிக்கை கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். எனவே யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். அதன் பிறகு வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மலக்குமார்கள் மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எப்படி? ரப்பனா, ரப்பனா என்ற வார்த்தையின் மூலமாக முதல்ல ஆரம்பிக்கிறார்கள். ரப்பனா, ரப்பனா என்ற வார்த்தை அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தையாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மின் மின் அர்தித் துஆ, அர்தத் துஆ, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலே மிக சிறந்த வார்த்தை ரப்பனா. ரப்பனா வசிஅத குல்ல ஷைஇ ரஹ்ம வ இல்மன், இறைவா நீ எல்லாவற்றையும் அருளை கொண்டும் அறிவை கொண்டும் நீ சூழ்ந்துள்ளாய். ஃபக்ஃபிர் ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, இறைவா யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் தௌபா செய்கின்றார்களோ அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யாரெல்லாம் உனது பாதையை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. மன்னிப்பு மட்டும் அல்ல, இரண்டாவது கேட்கிறார்கள் வகிஹிம் அஸாபல் ஜஹீம், நரக வேதனை விட்டு அவர்களை நீ காப்பாற்றுவாயாக. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. இதோடு நிறுத்தி கொண்டார்களா? இல்லை. அதன் பிறகு ரப்பனா வ அத்கில்ஹும் ஜன்னாதி ஜன்னாதி ஆத்னி அல்லதி வஅத்தஹும், இறைவா நீ அவர்களுக்கு வாக்களித்த ஆத்னி எனும் சொர்க்கங்களில் அவர்களை நீ நுழைவிக்க செய்வாயாக. உமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோர்களையும், பெற்றோர்களில் நல்லவர்களையும் நீ சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக. அவர்களுடைய மனைவிமார்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நீ சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக. அது மட்டுமல்ல, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் வகிஹிமுஸ் ஸய்யிஆத், ஸய்யிஆத் அப்படின்னா கெடுதிகள், தீமைகள், கெடுதிகளிலிருந்து நீ அவர்களை காப்பாற்றுவாயாக. என்ன கெடுதிகள் அப்படின்னா, முஃபஸ்ஸீன்கள் எழுதுகிறார்கள், நாளை மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்படக்கூடிய அந்த திடுக்கம், அந்த பயம், அந்த கவலை, அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், எல்லோரும் ஒரு விதமான நிலையில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய, மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலை ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, அதிலிருந்து அவர்கள் நீ காப்பாற்றுவாயாக. எவ்வளோ அழகான துவா! யார் செய்கிறார்கள்? வானவர்கள் செய்கிறார்கள். எத்தகைய வானவர்கள் செய்கிறார்கள்? அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் செய்கிறார்கள். யாருக்காக செய்கிறார்கள்? மூமின்களுக்காக செய்கிறார்கள். அப்போ ஈமானுடைய அந்த மதிப்பு, அந்த முக்கியத்துவம் நாம் சில நேரங்களில் அதை தெரியாமல் இருந்து விடுகின்றோம். நாம் அந்த சில நேரங்கள் அதை உணராமல் இருந்து விடுகின்றோம். அப்ப இந்த மாதிரியான வசனங்களை நாம் படிக்கும் போது அல்லாஹ்வின் மீது நமக்கு ஏதாவது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுமா? ஒரு மூமினாக இருந்து அவரிடத்தில் கவலைகள், அவரிடத்தில் துக்கம் இதெல்லாம் வர வேண்டுமா? கண்டிப்பாக கூடாது.
ஒரு மூமினிடத்தில் கவலை என்பதே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் மீதான முழு தவக்குல் இருக்கணும், முழுமையான நம்பிக்கை இருக்கணும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஃஅலூன். மக்கள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள், உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்களை பரிகாசம் செய்வது, உங்களை ஏளனம் செய்வது, உங்களுக்கு டார்ச்சர் செய்வது, உங்களுக்கு கெடுதி செய்வது, இதை பற்றியெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, அது மனசுக்குள் நீங்க வைக்கவே செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை. லா தப்தஇஸ், லா தப்தஇஸ் பிமா கானூ யஃஅலூன். சின்ன ஒரு விஷயம் கூட மனசுல நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பெரிய ஒரு சுமையாகவே மாறிடும். ஒரு சின்ன விஷயம் அது நம்முடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது பெரிய சுமையாக மாறிடும். இப்போ உங்கள் கையில் ஒரு டம்ளர் கொடுத்து இப்படியே வச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் நிற்பீங்க. ஒரு நாள் முழுவதும் நின்னா இப்படி இருக்கும், ஒரு மாதம் முழுவதும் நின்னா இப்படி இருக்கும். அதேதான், ஒரு சின்ன பிரச்சனை அது நம்முடைய மனசுக்குள்ள, அந்த கவலை நம்முடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்து அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதனால எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். எனவே கவலைகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு மூமின் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்போதும் ஒரு நம்பிக்கையோடு இருப்பான். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருகின்றது, அல் ஹதீஸுல் குதுசி. இந்த ஈமானுடைய மதிப்பு என்ன, இந்த ஈமானுடைய முக்கியத்துவம் என்ன என்பதற்கு இந்த ஹதீஸுல் குதுசி மிகவும் சிறப்பான ஒரு ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ் அது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மூமின்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு திருப்தியாக அவர்கள் முடிவு சொல்லப்பட்ட பிறகு, அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட பிறகு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கைவசம் என் உயிர் இருக்கின்றதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, மா முஜாதலத்து அஹதிக்கும் லி ஸாஹிபிஹி ஃபில் ஹக் يقول له في الدنيا بأشد من مجادلة المؤمنين لربهم في إخوانهم. الله أكبر. இந்த உலகத்தில் ஒருவர் தன் உறவினர்களுக்காக, தன்னுடைய உறவினர்களுடைய உரிமைக்காக போடக்கூடிய சண்டையை விட பெரிய சண்டை, பெரிய ஒரு வாக்குவாதம் மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் செய்வார்கள். யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள், யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள், அவங்க நம்ம கூட வரல யா அல்லாஹ், அவங்க நரகத்தில் இருக்காங்க யா அல்லாஹ், அவங்களை எப்படியாவது நீ காப்பாத்துறியா அல்லாஹ்னு சொல்லி அவர்கள் மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் சண்டை போடுவார்கள். ஈமான் அடிப்படையில் நமக்கு நட்பு ஏற்படுகிறது இந்த உலகத்தில் என்றால், இந்த நட்பு இந்த உலகத்தோடு முடிந்து விடாது, அது மறுமை வரைக்கும் தொடரும், அது சொர்க்கம் வரைக்கும் தொடரும். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளை மறுமை நாளில் நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக இருப்பார்கள். யாரை தவிர? முத்தகீன்களை தவிர. எனவே அவர்கள் சொல்வார்கள், யகூலுனா ரப்பனா இஹ்வானுனா, இறைவா எங்களுடைய சகோதரர்கள், இறைவா கானு யுஸல்லூன மஅனா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், எங்களோடு நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள், எங்களோடு ஹஜ் செய்து கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ், அவர்கள் எங்களோடு இப்போது இல்லை யா அல்லாஹ், நரகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் காட்டி, போய் அவர்களை நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூமின்கள் போவாங்க. அந்த அவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள், அதாவது சில பேர் கரண்டை வரைக்கும், சில பேர் முட்டுக்கால் வரைக்கும் அவங்களுடைய கால்கள் எரிந்திருக்கும். அவர்களை கூட்டிட்டு வருவாங்க, அவங்களை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அதன் பிறகு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபமன் லம் யுஸத்திக் பிஹாதல் ஹதீஸ், யாருக்கு இந்த ஹதீஸ் மீது நம்பிக்கை இல்லையோ அவர்கள் 4வது அத்தியாயத்துடைய 40வது வசனத்தை ஓதி பார்த்து கொள்ளட்டும். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ எல்லோரையும் கூட்டிட்டு வாங்க. அதன் பிறகு அல்லாஹ் சொல்வான், யாருடைய உள்ளத்தில் அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கின்றதோ அவர்களையும் எடுத்துட்டு வாங்க, அவங்களும் வெளியேற்றப்படுவார்கள். அதன் பிறகு யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவர்களையும் இழுத்துட்டு வாங்க. அல்லாஹு அக்பர். இவர்கள் எல்லோரும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்வான் ஷஃபாஅத்தில் அம்பியா வ ஷஃபாஅத்தில் மலாயிகா வ ஷஃபாஅல் முஃமினூன். நபிமார்கள் பரிந்துரை செய்து முடித்து விட்டார்கள், மலக்குமார்கள் பரிந்துரை செய்து முடித்து விட்டார்கள், மூமின்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எல்லோரும் பரிந்துரை செய்து முடித்து விட்டார்கள். இப்போ என்னுடைய நேரம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் கை போடுவான். அதிலிருந்து ஒரு பிடி அல்லது 2 பிடி அப்படியே எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை அவர்களை வெளியேற்றுவான். அவர்கள் மிகவும் கருகி முடிந்தே போயிருப்பார்கள். அல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய தண்ணீரால் அவர்கள் குளிப்பாட்டப்படுவார்கள். பிறகு எப்படி ஒரு செடி எப்படி ஒரு செடி கதிர்விட்டு எப்படி முளையுமோ அப்படி அவர்கள் முளைப்பார்கள். பிறகு அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். எதற்காக? அவர்கள் இடத்துல இருந்தது ஒன்றுதான், ஈமான் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு அமலும் இல்லாமல் இருந்தது அவர்களிடத்தில், ஒரு அமல் கூட இல்லாமல் இருந்தது. அத்தகையவர்கள் தான் இவர்கள். அப்போ ஈமானுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இர்த்திதாத் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகமாகி கொண்டிருக்கின்றது இளைஞர்களுக்கு மத்தியிலே. காரணம் என்ன? சரியாக இஸ்லாத்தை படிக்கிறது இல்லை. இர்த்திதாத்னா என்ன? முர்த்ததாகுவது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போவது. வெளிப்படையாக சொன்னாதான் இர்த்திதாத்னு கிடையாது, சிந்தனை ரீதியான இர்த்திதாத் இன்னைக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் போச்சு. அல்லாஹ்வுடைய சட்டங்கள், பெண்களுக்கு வாரிசு உரிமை ஆண்களை விட குறைவாக இருக்கே, ஆண்கள் 4 திருமணங்கள் செய்யலாம், பெண்களுக்கு அப்படி உரிமை இல்லையே, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கே, இது எல்லாம் என்னது? இதெல்லாம் சிந்தனை ரீதியான இர்த்திதாத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மீது சந்தேகம் எழுப்புவதும் அதுவும் ஒரு இர்த்திதாத். சஹாபாக்களை பற்றி தவறாக பேசுவதும் அதுவும் ஒரு இர்த்திதாத். எனவே அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானை இப்பேற்பட்ட மோசமான சிந்தனைகளால் நாம் பாழாக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம், அதை மதிக்கணும். முதல்ல ஒரே ஒரு செய்தி, சஹாபாக்கள் இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபு யுஹாசிபுக்கும் பிஹில்லா, நீங்கள் எதை வெளிப்படுத்தினாலும், நீங்கள் எதை யோசித்தாலும் அல்லாஹ் உங்களை பிடிப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, யா ரசூலல்லாஹ், எப்படி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லும்போது நபி அவர்கள் ஆமாப்பா உண்மைதான் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சமிஅனா வ அதானா அல்லவா சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ் அதற்கு ஏற்ப வசனத்தை இறக்கினான். எனவே சமிஅனா வ அதானா என்ற இந்த கட்டுப்பாடு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்கணும். நம்முடைய ஈமானை நாம் காப்பாற்றணும், நம்முடைய அகீதாவை நாம் காப்பாற்றணும், இஸ்லாத்தை படிக்கணும், அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும், நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு இருக்கணும். எங்கெல்லாம் குர்ஆனுடைய பேச்சு நடக்கிறதோ அங்கே நாம் செல்லணும். சரியான உலமாக்களிடம் மார்க்க கல்வியை படிக்கணும். யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சரியான கொள்கையை சரியான உலமாக்களிடம் படிக்கணும். அப்போதான் நம்முடைய ஈமானிற்கு, நம்முடைய தீனுக்கு, நம்முடைய அகீதாவிற்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் அந்த ஈமானை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாகவும், ஈமானை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை உள்ள மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன் இஸ்தக்ஃபிருஹ். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين وعنا معهم بمنك وكرمك يا أكرم الأكرمين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وسائر أعداء الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروا على نعمه يزدكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأقوى وأكبر أقيموا الصلاة